அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மகிழி. நான் முதல் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போ ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு மரம் வெட்டி இருந்தாராம். அவரு மரங்களெல்லாம் வெட்டி சம்பாதிச்சிருந்தாராம். ஒரு நாள் அவர் ஆற்றுங்கிற பக்கத்தில் மரம் வெட்டிகிட்டு இருக்கேல திடீர்னு கோடாரி ஆற்றுக்குள்ளே விழுந்துருச்சான். ஐயையோ, என் கோடாரி ஆற்றுக்குள்ளே இருந்துச்சு, இப்போ நான் செய்வேன் அப்படின்னு அழுதுட்டு இருக்கேல ஒரு தாவதி வந்து நின்னாங்களாம். யாருங்க இவ்வளோ அழகாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். தம்பி, நான் தான் வனதாவதி, இந்த வனத்தில் என்னப்போ சுற்றிட்டு இருக்கேன் அப்படி நாங்களாம். அதோடு பாணி எதுக்கு அழுதுட்டு இருக்கான்னு கேட்டாங்களாம். அதோடு பாணி எதுக்கு அழுதுட்டு இருக்கேன்னு கேட்டாங்களாம். என்னோட கொடாடி இந்த ஆற்றுக்குள்ளே விழுந்துருச்சுமா, எப்படியாவது எதுக்கு உதவி செய்யுமா அப்படின்னாங்களாம். சரிப்பா பொறுத்துக்கும், நான் போய் எடுத்துட்டு வரேன். தண்ணிக்கு முள்ளிங்கி போய் தங்க கொடாரி எடுத்துட்டு வந்து தந்தாங்களாம். தம்பி, உன்னோட கொடாரியான்னு வேறு அப்படின்னு சொன்னாங்களாம். அம்மா, இது தங்க கொடாரிம்மா, என்னது வேற கொடாரி அப்படின்னாங்களாம். சரி, இன்னொரு வாய்ப்பு கொடு அப்படின்னு வெள்ளி கொடாரி எடுத்துகிட்டு வந்து தந்தாங்களா. தம்பி, உன்னோட கொடாரியான்னு பாரு அப்படின்னாங்களாம். அம்மா, இது வெள்ளி கொடாரிம்மா, என்னது சாதாரண இரும்பு கொடாரி தாம்மா அப்படின்னாங்க. சரி, லாஸ்ட் வாய்ப்பு கொடுப்பான்னு போய் எடுத்துட்டு வரேன்னு இரும்பு கொடாரி அவர் இதை எடுத்துகிட்டு வந்து தந்ததுக்கப்புறம், தம்பி, இது உன்னோட கொடாரியான்னு பாரு அப்படின்னு சொன்னாங்க. அம்மா, ஆமாம்மா, ரொம்ப நன்றிம்மா, இதாம்மா என்னோட கொடாரி அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறம் அவங்க பேரனும் இதே தொழில் செஞ்சுருந்தாங்களா, அவங்க பையனும் இதே தொழில் செஞ்சுருந்தாங்களாம். அவங்க பேரை இன்னொரு நாள் ஆற்றுங்கிற பக்கத்தில் மரம் வெட்டிகிட்டு இருக்கேல திடீர்னு கோடாரி ஆற்றுக்குள்ளே விழுந்துருச்சான். ஐயையோ, என் கோடாரி ஆற்றுக்குள்ளே விழுந்துருச்சு, இப்போ நான் செய்வேன் அப்படின்னு அழுதுட்டு இருக்கேல ஒரு தாவதி வந்து நின்னாங்களாம். பூதம் தள்ளிப்போ அப்படின்னு சொன்னாங்களாம். தம்பி, நான் தான் வனதாவதை, பயப்படாத, நான் வனத்துலேயே தான் சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. எதுவும் வனதாவதி அப்படின்னு எங்கள் தாத்தா சொல்லியிருக்காங்க, அழகாக இருப்பாங்க, நீங்கள் என்ன இப்படி கருத்து போய் நொழிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்களாம். தம்பி, அதோட தேவையாத விஷயம், நீ ஃபஸ்ட்டு எதுக்கு அழுதுட்டுருக்கேன்னு சொல்லு அப்படின்னாங்களாம். என்னோட கொடாரி இந்த ஆற்றுக்குள்ளே விழுந்துருச்சுமா, எப்படியாவது எதுக்கு உதவி செய்யுங்கம்மா அப்படின்னாங்களாம். சரிப்பா பொறு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு இந்த தடவை தண்ணிக்குள்ள முள்ளிங்கி போய் விவசாயத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து முன்னாடி வச்சாங்களாம். அம்மா, நான் கிட்டது கொடாரி, நீங்கள் நம்ம விவசாயத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்களாம். தம்பி, அதை விடு, நான் முன்னாடி ஏன் அப்படி கருத்து போய் நொழிஞ்சிருக்கேன்னு கேட்டீல, அதுக்கு நான் செஞ்ச பெரிய தப்பை உங்கள் தாத்தாவுக்கு உதவி செஞ்சுருந்தான். உங்கள் தாத்தா ஒரு கொடாரிக்கு பதிலாக 3 கொடாரி பரிசாக தந்தேன். அதை வச்சு உங்கள் தாத்தா எல்லா மரங்களையும் வெட்டி மழை வரதில்லை, உயிர் வலி கம்மியாகி சுற்றுச்சூழல் மாசுபடுது. அதனால தான்ப்பா என் உருவம் இப்படி இருக்குது. இதே மாதிரி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா பிற்காலத்தில் ஏதோ ஒரு உங்களுக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்களாம். என்னோட குடும்பமே இப்படி இருக்கும் நான் நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு அந்த மரவெட்டியோட பேரை சொன்னாங்களாம். இதுக்கு பணிகாரம் என்ன எனக்கு தெரியலம்மா, நீங்களே பணிகாரம் என்னன்னு சொல்லுங்கம்மா அப்படின்னாங்களாம். அதுக்கு தான்ப்பா இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன், இதை வச்சு நீ விவசாயம் செஞ்சு பிழைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி, இதை வச்சு நான் விவசாயம் செஞ்சே பிழைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு 3 பொருட்களையுமே எடுத்துக்கிட்டு அவரும் வீட்டுக்கு போயிட்டாங்களா, தாவதியும் போயிட்டாங்களாம். இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம மரத்தை வளர்க்கணும், வெற்றவங்களையும் விடக்கூடாது, நம்மளும் வெட்டக்கூடாது. இனிமேல் ஒரு முடிவெடுப்போம், மழை வளர்ப்போம், மழை பெறுவோம். இன்று கூடியவர்களே நன்றி, வணக்கம்.